இறை இயேசுவின் அன்பிற்கினிய என் சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2ஆம் வாரத்தின் மைய கருத்து நீதியும் சமாதானமும் மலரும் நாளுக்கான ஆயத்தம். திருவருகை காலம் என்பது கிறிஸ்துவின் வருகைக்காக நம் உள்ளத்தை, வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தும் புனிதமான காலம். இன்று வாசிக்கப்படும் 3 வாசகங்களும் நமக்கு கூறும் செய்தி ஒன்றுதான். அது நீதியும் சமாதானமும் மலரும் உலகம் கடவுளின் வருகையால் உருவாகும். அதற்கான ஆயத்தம் நம்மால் தொடங்க வேண்டும். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா கூறுவது போல், ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அந்த தளிர் இயேசு கிறிஸ்துவே. உலகம் அநீதியாலும் இருளாலும் நம்பிக்கையின்மையாலும் சூழ்ந்திருந்த நேரத்தில் கடவுள் புதிய உயிரை ஊற்றுகிறார். ஆண்டவரின் ஆவியால் நிரம்பிய இந்த மீட்பர் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இது வெறும் அரசியல் நீதி அல்ல, இதுவே இருதயத்தின் நீதி. நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் நீதியை நிலைநாட்டும் போது விண்ணக தந்தையின் திருவுளத்தை நம்மை சுற்றிலும் மலரத் தொடங்கும். எசையா கூறும் ஓநாய் மற்றும் ஆட்டுக்குட்டி ஒன்றாக வாழும் காட்சி கடவுளின் சமாதானத்தின் சின்னம். அதில் சண்டையோ வெறுப்போ ஆதிக்கமோ இல்லை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் சமநிலையும் மட்டுமே. 2ஆம் வாசகத்தில் பவுலின் அழைப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். திருவருகை காலம் என்பது நம்மை நாமே மட்டும் ஆயத்தப்படுத்தும் நேரம் அல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் உறவை புதுப்பிக்கும் நேரம். நமது குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், சமுதாயத்தில் ஏதேனும் பிளவு, பகை, கசப்பு இருந்தால் அதை நீக்க வேண்டிய நேரம் இதுவே. கிறிஸ்துவின் வருகையை கொண்டாடுவதற்கு முன் கிறிஸ்துவின் மனநிலையை நமது உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அது ஒற்றுமை, கருணை, மன்னிப்பு. நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று முழங்குகிறார். அவர் சொற்கள் இன்று நம்மையும் குலைக்க வேண்டும். மனம் மாறுதல் என்பது வெளிப்புற மாற்றம் அல்ல, அது உள்ளத்தின் புதுப்பிப்பு. பாவங்களிலிருந்து விலகி நன்மையின் வழியில் திரும்பி கடவுளின் ஆவியால் நம் வாழ்வை வழி நடத்த அனுமதிப்பதே உண்மையான மனம் மாறுதல். யோவான் சொல்வது போல, நற்கனி தராத மரங்கள் வெட்டப்படும். அதாவது நம் வாழ்க்கை கனி இல்லாமல் வெறும் சொற்களில் முடிந்துவிடக்கூடாது. நம் செயல்களிலே நம் நம்பிக்கை வெளிப்பட வேண்டும். நீதியால், அன்பால், கருணையால். இன்றைய உலகம் சமாதானம் தேடுகிறது, ஆனால் அது வெளியில் இல்லை, அது நம் உள்ளத்தில் தொடங்க வேண்டும். இன்றைய நாளில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம். நான் என் உடன் இருப்பவர்களிடம் நீதி, கருணை, சமாதானம் செலுத்துகிறேனா? ஆண்டவர் வருகைக்காக என் மனம் உண்மையாக